எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோடு 67. ஒரு தடவை இந்த இதை பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அங்கே காட்டில் இருக்கா இல்லையா, துரியோதனன் வந்து ராஜசூய யாகம் பண்ணணும்னு நினைக்கிறான். துரியோதனன் ராஜசூய யாகம் பண்ணணும்னா, ராஜசூய யாகம்ன்றது வந்து ராஜா தன்னுடைய ராஜான்னு அனௌன்ஸ் பண்ணிக்கிறது. தன்னை ராஜான்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் ஒரு பெரிய ராஜா அப்படின்னு காட்டிக்கிறது. அதுதான் ராஜசூய யாகம்ன்றது. அதுதான் அஸ்வமேத யாகம்ன்றது சக்கரவர்த்திக்காக பண்ணிக்கிறது. அது மாதிரி இப்போ புத்திர காமேஷ்டி யாகம்ன்றது வந்து குழந்தைகளுக்காக பண்ணுறது, குழந்தை வேணுன்றதுக்காக பண்ணுறது. சத்திரயாகம்னா ஒருத்தரை கெடுக்கிறதுக்கு, இன்னொருத்தரை அழிக்கணுன்றதுக்காக பண்ணுறது பேர் சத்திரயாகம். ஞாபகம் வச்சுக்கோ. சத்திரயாகம்ன்றது இன்னொருத்தரை அழிக்கிறதுக்கு நினைக்கிறதுக்கு, இப்போ அழிக்கிறதுக்காக பண்ணுற யாகம் பேர் சத்திரயாகம். அதான் அபசத்திர யாகம்னு பண்ணுறாரு பாரு, வந்து அபசர்ப்ப யாகம்னு, சர்ப்பங்கள்லாம் சாகணுன்ட்டு பண்ணுறது, அதாவது சத்திரயாகம். அது மாதிரி சத்திரயாகங்கிறது அந்த மாதிரி பண்ணுறது. இந்த இவன் வந்து ராஜசூய யாகம் பண்ணணுன்னொடனே அதை வந்து அந்த இதுக்கு அதை பண்ணி வைக்கிற சாரணர்கள்லாம் ஒத்துக்க மாட்டான். அது மாதிரி கிடையாது. திருதராஷ்டிரன் ராஜா, அவங்க உயிரோடு இருக்கான். அடுத்தது வந்து தர்மருக்கு இளவரசர் பட்டம் சுட்டிருக்கா, அவர் இருக்கார். அவர் இருக்கும்போது நீ எப்படி பண்ண முடியாத? பண்ணினா அவ 2 பேர் தான் பண்ணனா, தான் பெரிய ராஜான்னு சொல்லலாம். இந்த திருதராஷ்டிரன் அடுத்த அப்புறம் நான் ராஜான்னு தர்மர் சொல்லிக்கலாம். வேணா செய்யும்போது நீ அதில் எதுக்கும் செய்ய முடியாது, ராஜசூயாக நீ செய்ய முடியாதுன்னு. உடனே என்ன பண்ணுறதுன்னு இவனுக்கு புரியல. ராஜசூயாக நம்ம செய்யக்கூடாதுன்னு இவனுக்கு வெறுப்பாயிடும். ராஜசூயாக இவன் தான் இளவரசன், இவன் தான் நினச்சிருக்கான். இவன் ஒரு எழுதப்படாத இளவரசனாக இருந்துட்டு இருக்கான். அங்கே எழுதப்பட்ட இளவரசன் தான், எழுதப்படாத ஒரு அரசனாக இருந்துட்டு இருக்கான் ஹஸ்தினாபுரத்துக்கு. அந்த திருதராஷ்டிரனை வந்து பொம்மையாக்கி வச்சுட்டு இருக்கான். அதுக்கு உடனே சான்றவர்கள் என்ன சொல்ல, சரி நீ அது பண்ணட்டா பரவாயில்ல, அவனுக்குன்னு சில அர்ஜுனனுக்கு சில அவன் கால் வருடி அடி வருடிகள் சில இருப்பா. அவங்ககிட்ட அவங்க கொடுக்கறத வாங்கி இங்கே போச்சுட்டு அப்படியே காலம் தள்ளிட்டு இருப்பா இல்லையா. அவளெல்லாம் சேர்ந்து நீ என்ன பண்ணு, வைஷ்ணவ யாகம்னு ஒன்று இருக்கு, அந்த வைஷ்ணவ யாகத்தை பண்ணலாம், அதை பண்ணு அப்படின்ற. அதை பண்ணுறான் இவன். வைஷ்ணவ யாகத்தை பண்ணி, வைஷ்ணவ யாகத்தில் ரொம்ப விசேஷமாக எல்லாம் நடக்கிறது, எல்லாம் என்ன நடக்குது, என்ன தான் பண்ணுறான். ஆனால் அந்த வைஷ்ணவ யாகத்துக்கு வந்தவாள்லாம் நீ பண்ண யாகம் வந்து தர்மர் பண்ண மாதிரி இல்லை. தர்மர் பண்ணதில் 100 பங்கு, 100ல் 1 பங்கு கூட இங்கே இல்லை. தர்மர் அவ்வளோ விசேஷமாக பண்ணார் யாகத்தை அப்படின்னு பொதுமக்கள்லாம் சொல்லிட்டு போயிடுவான். இதுவரை இவனுக்கு இன்னும் கடுப்பாகும் இந்த மாதிரி சொன்ன உடனே. அப்புறம் அவன் அந்த இது துதி பாடுறவா அவனுக்கு இன்னும் இருக்கா இல்லையா குரூப்பு, அந்த குரூப்பில் வந்து நீ பண்ண யாகம் என்ன இருந்தது, ஒரு மாதிரி மாந்தாதா யயாதி பரதன் வாழலாம் பண்ணாலே அந்த யாகத்துக்கு ஈக்குவலாக இருந்தது. அவள் இவனோட முன்னோர்களை வாழலாம், அவளை பண்ண யாகத்துக்கெல்லாம் நீ பண்ண யாகம் வந்து அவள் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருந்தது அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்லி இவனை தேத்துறான். இந்த மாதிரி இந்த யாகத்துல தான் பாண்டவர்களுக்கு ஒரு பிடி மண்ணு கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு துரியோதன சபதம் எடுக்கிறான். ஒரு யாகம்னாலே அந்த யாகத்துல ஒரு நோக்கம் இருக்கணும் இல்லையா, அந்த நோக்கத்தை சொல்லுவா அந்த இடத்துல. இவன் இந்த யாகம் பண்ணதுக்கு நோக்கம் பாண்டவர்களுக்கு ஒரு பிடி மண்ணு கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்றான். அதே யாகத்துலதான் கர்ணனும் ஒரு பிரதிஜை பண்றான். அர்ஜுனனை கொண்டு பாண்டவரை தோக்கெடுத்து ராஜ்யத்தை துரியோதனுக்கு கொடுப்பேன், இல்லாட்டா நான் சாவேன் அப்படின்ற பிரதிஜை பண்றான். என் உயிர் இருக்கிற வரைக்கும் அர்ஜுனன் ஜெயிச்சு பாண்டவர்களை தோக்கடிச்சு, அர்ஜுனனை மட்டும் கொன்றுன்றான், மற்றவளையும் தோக்கடிச்சு இந்த சண்டையில ஜெயிச்சு அந்த ராஜ்யத்தை வந்து நான் துரியோதனுக்கு கொடுப்பேன், நான் அந்த ராஜ்யத்தை துரியோதனுக்கு கொடுப்பேன்றான். ஏன் நீ துரியோதனுக்கு கொடுப்பேன்னா, துரியோதனன் தான் என்னை வந்து முதல்ல என்ன ஒரு நாட்டை கொடுத்து என்னை வந்து அரசனாக்கினா. என்னை வந்து ஒரு சாதாரணமாக இருந்த என்னை வந்து ஒரு சிற்றரசனை ஆக்கி என்னை வந்து அந்த அவையில் என்னுடைய மானத்தை காப்பாற்றினான். நான் தலை குடிஞ்சு இருந்தப்ப என்னோட கௌரவமாக என்னை ஆக்கினான் அப்படின்னு சொல்லுவான். அங்க நாட்டை வந்து உடனே அந்த நேரத்தையே அந்த போட்டி நடந்தப்பே பண்ணா இல்லையா, அதை சொல்லுவான். போட்டி நடந்தப்ப துரியோதனன் தான் என்னை காப்பாற்றினான், மற்ற யாரும் பண்ணல, அதனால நான் ஜெயிச்சு இந்த ராஜ்யத்தை ஜெயிச்சு துரியோதனுக்கு கொடுப்பேன் அப்படின்னுவான். ஜெயிச்சுன்னு தான் சொல்லுவான், பாதகமா சூதாடின்னு சொல்லல. இந்த விஷயம் அப்படியே வருது எல்லாருக்கும் வந்து இந்த பிரதிஜை எடுத்துட்டதெல்லாம் வருது. வந்த உடனே அது தர்மருக்கு அதுக்கும் விழுது காட்டில். துரியோதனத்தில் தர்மருக்கு இது காதில் விழுந்த உடனே ஐயோ என்ன இது இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ரொம்ப மோசமாக போகிற நிலைமை,
என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறார். எப்படி இதை சமாளிக்கிறது? இது வந்து இந்த விஷயத்தில் வந்து ஒருத்தருக்குள்ள ஒருத்தருக்கு அருவருப்பும் அசூசையும் பொறாமையும் அதிகமாகிட்டே போகிறது. ரெண்டாவது கர்ணன்லாம் வந்து கர்ணன்லாம் பெரிய ரத கூட பிறந்த அவன் பிறந்தப்பே அவனுக்கு கவசம் குண்டலெல்லாம் பிறந்தது கூட. அவன் பெரிய அதிரதனவன். அவனெல்லாம் மகா வில்லாளி. அவனெல்லாம் ஜெயிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். இவன் அவளோட படையோ ஹெவியாக இருக்குது, நம்மளுக்கு படையே இல்லை. இப்போ நம்ம எந்த படையை வச்சுட்டு நம்ம செய்ய முடியும், சண்டை போட முடியும்? நம்மக்கிட்ட படையே கம்மியாக இருக்கு. இது இதை விட எல்லாம் போராது. கர்ணனோட பராக்கிரமசாலி அவன் அதிரதன். அவன் எவ்வளோ பெரிய பயங்கரமான வில்லாளி. அவனை எந்த நேரத்துலையும் அவன் நம்மளை ஜெயிக்கதான், இது வந்து பிரச்சனை ஆகிடும் போல இருக்கு, அவன் தான் ஜெயிக்க போகிறான் அப்படின்னு ஒரு அந்த மாதிரி ஒரு எண்ணம் மனசில் தோணிடுது. இந்த மாதிரி இவர் வந்து தர்மர் வந்து கவலைப்பட்டு இருக்கார். அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, இவ தங்கி தான் பாருங்க துவைதவனத்தில். இவர் தாத்தி தூங்கும்போது ஒரு கனவு வருது. கனவுல என்ன ஆகுதுன்னா, துவைதவனத்தில் இருக்க விடிய காத்தால கனவு, துவைதவனத்தில் இருக்க மிருகங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து தர்மர் கனவுல வருது. இந்த வனத்தில் இருக்க மிருகங்களா, இது எங்கள் இடம், இதில் வந்து நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து எங்கள் இடத்த பிடிச்சின்னு நீங்கள் ஆக்கிரமிச்சுட்டு இருக்கீங்க. சரி, நீங்கள் இருந்தீங்கனாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களுக்கு நாங்கள் எதிர ஏதாவது கண்ணில் பட்டோம்னா எங்களை சுட்டு அடித்து வில்ல விட்டு கொண்டுடுறீங்க. இது என்ன நியாயம்? இது மாதிரி நீங்கள் பண்ணுறது எங்கள் இடத்துல வந்து நீங்கள் வந்து நாங்கள் பலவீனமாக இருக்கோன்றதுக்காக எங்கள் இடத்துல வந்து நீங்கள் பூந்துட்டீங்க. நீங்கள் பூந்துட்டதோடு இல்லை, நீங்கள் எங்களையெல்லாம் அடிச்சிடுறீங்க, அடித்து கொள்றீங்க, உடனே எங்களை இது பண்ணிடுறீங்கன்னு. அப்போ இவர் சொல்லுவார், நீ இல்லாட்டா நீங்கள் எங்களை அடிச்சுடுவீங்களே அப்படின்னு தர்மர் கேட்பார் அந்த மிருகங்கள்கிட்ட. இல்லைடா நாங்கள் பேசாத போவோம், ஆனால் நீங்கள் அது மாதிரி போக மாட்டீங்களே, நீங்கள் எங்களை அடிச்சுடுவீங்களே அப்படின்னு. அப்படின்ட்டு போது அந்த மிருகங்கள்லாம் சொல்லுவோம், நாங்கள்லாம் வந்து புத்தி இல்லாதவா, எங்களுக்கு 5-6வது அறிவுன்றது கிடையாது, நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியாது. உங்களை பார்த்த உடனே நாங்கள் உங்களை அடிக்கிறதே எதுக்குன்னா, நீங்கள் எங்களுக்கு எதிரி, நீங்கள் எங்களை அடிச்சிட போறீங்கன்றதுனால தான் நாங்கள் வந்து உங்களை அடிக்கிறோம். இல்லாட்டா நாங்கள் உங்களை வந்து அடிக்கணும் இல்லை. மற்ற மிருகங்கள்லாம் போகிறத எல்லா மிருகங்களையும் பார்த்து பார்த்து அடிச்சுட்டு இருக்கோமா, எங்களுக்கு பசி எடுக்கும்போது வேட்டையாடுவோம், மற்றபடி நாங்கள் எல்லாம் ஒரு இடத்துல தானே இருக்கோம், மற்ற வேலையெல்லாம் நாங்கள் அது மாதிரி பண்ணுறோமா, எங்களை எதிரை பார்த்து எங்களை பயமுறுத்துகிற வேலை, எங்களை கொல்றதுக்கு வர ஆளுன்னு பார்த்து தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்வோம். இது தர்மர் வந்து நீங்கள் தயவு பண்ணி இந்த இடத்த காலி பண்ணிட்டு போங்க, நாங்கள்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும், எங்கள் இடமே அழிஞ்சு போச்சு, எங்கள் இடமே இல்லை, காட்டு இடமே இல்லை, மிருகங்களே இல்லை, எல்லாம் எங்கள் வழியெல்லாம் வம்சம்லாம் அழிஞ்சு போச்சு, உங்களால் நீங்கள் அப்பப்போ அடித்து காலி பண்ணிட்டீங்க அப்படின்னு. உடனே இவருக்கு வந்து ஒரு கண்டுபிடிச்சுவார் விடிய கத்தால. விடிய கத்தால கண்டுபிடிச்ச உடனே தர்மருக்கு வந்து மனசு அறுத்துட்டே இருக்கும், எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், இது எப்படி இது சரியாக இருக்கும், இது கரெக்டு தானே அந்த இது சொல்கிறது, நம்ம வந்து அது இடத்த நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம், எங்கள் இடத்த நீங்கள் பிடிச்சிட்டு எங்களை இது பண்ணுறீங்களேன்னு கேட்குறாரு. அப்படிங்கிறது அதுக்கு உன்னோட ஒரு ஆட்டை மட்டும் துரியோதனை பிடிக்குன்ட்டான்றியே, இப்போ நீ என்ன பண்ணுற, நீ பிடிக்கல, ஆனால் நீ ஏன் வந்து குடியேற்று, நாங்கள் ஒன்றும் சொல்லலை, நாங்கள் ஏதாவது சொல்லியிருந்தா உனக்கு எனக்கு சண்டை தான் ஆயிருக்கும், துரியோதனை பிடிக்குன்ட்டான்னு சொல்லிட்டு நீ பண்ணுறது நியாயமா, நீ வந்து எங்கள் இடத்துல இருக்கேன்னு தர்மருக்கு அது உறுத்தும், நியாயமானது தானே. சரி, நம்ம கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டோம், இனிமேல் காட்டு மிருகங்களை வேட்டையாட வேண்டாம், ரெண்டாவது நம்ம இந்த இடத்த விட்டு போயிடுவோம், அவளை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க விடுவோம் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு மாறி போவாள். வேற இடத்துக்கு மாறி போகிறது தெரியறது துரியோதனுக்கு தெரியும். துரியோதனம் அவனோட எல்லாருக்கும் ஒற்றர் இருப்பான், ஞாபகம் வச்சுக்கோ, எல்லாரையும் பார்க்கறதுக்கெல்லாம் ஒற்றர் இருப்பா, அவாவா போய் விஷயத்த சொல்லணும், துரியோதனுக்கு தெரியும். இவர் அந்த பக்கம் தாண்டி போயிடுறார். இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டி அந்த அதே துவைத பணத்தில் இன்னொரு சைடில் போய் இருக்கா. இவன் அங்கே போயிட்ட உடனே இது மிருகங்களை நம்ம ஒன்றும் பண்ணல, இடைஞ்சல் பண்ணலன்னு தர்மருக்கு திருப்தி. அவர் போய் இருக்கும்போது அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு, துர்வாசர் அந்த பக்கம் வரார். துர்வாசர் இவா இருக்கிற பக்கம் இல்லை, துரியோதனர் இருக்கிற அந்த துவைதவனத்துக்கு வரார். வரும்போது துரியோதனம் பார்த்தான், ஐயோ துர்வாசர் பொல்லாதவர், அவரோட சாபத்தில் மாட்டிட்டு கஷ்டம், அவரோட வாயில் விழக்கூடாது, அதனால அவருக்கு போய் நிறைய சர்வீஸ் பண்ணுவோம், இவனாவே இவன் பர்சனலாக போய் பண்ணுவோம், வேற யாரையும் வைக்காது, இவனாவே அவருக்கு தேவையான தேர்தல் எடுத்து போய் கொடுக்குறது, அவர் கால் அமைக்க விடுறது, எல்லா வேலையும் இவரே பண்ண உடனே அவர் பார்ப்பார், ரொம்ப சந்தோஷமாயிடும் அவருக்கு, துர்வாசருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அங்கே வந்து வந்தாலும் சாதாரணமாக 3 நாள் 4 நாள் இருப்பா. ரிஷிகள்லாம் அந்த காலத்தில் எத்தனையோ மையில் நடந்து வருவா, நடந்து வந்து ஒரு 4 நாள் ஆசுவாசப்படுத்தி தான் போவா. அது மாதிரி ஒரு 3 நாள் 4 நாள் அவர் இடத்துல இருக்கும்போது இவர் எல்லாம் பண்ணுறார், பூரா வந்து துரியோதனம் பண்ணுறான், எல்லா சர்வீஸும் துரியோதனம் பண்ணுறான். துரியோதனம் பண்ண உடனே அவருக்கு ரொம்ப குஷியாயிடும். துரியோதனை கடைசியில் கூப்பிட்டு கட்டி பிடிச்சிட்டு அவரை, துரியோதனை உனக்கு என்ன வரவும் எனக்கு நான் தரேன், நீ வந்து எனக்கு சர்வீஸ் பண்ணது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, என்னோட 1000 பேர் 10,000 பேர் என்னுடைய சிஷியர்கள் குரூப்பை அவ்வளோ பேரையும் கவனிச்சு யாருக்குமே குறை இல்லாத நீ இவ்வளோ தூரம் ஒன்றால் தான் பண்ண முடியுது அப்படின்னு.
உடனே துரியோதன என்ன வரம் வேணும்னு கேட்குறா இல்லையா, எனக்கு ஒன்று எனக்கு எனக்குன்னு வரம் ஒன்று வேண்டாம் சாமி, ஒன்றே ஒரு விண்ணப்பம் அப்படின்வான். என்னன்னு, நீங்கள் மத்தியானம் 12 மணிக்கு மேலே போய் நீங்கள் வந்து பாண்டவர்கள் இருக்க குடிலுக்கு போகணும். போய் அவள் வீட்டில் சாப்பிட்றேன்னு சொல்லணும். அது எனக்கு ஒரு ஆசை. நீ போய் எங்கே போய் எங்கள் அண்ணனே ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகணும். பசியோடு போகணும். அவகிட்டையும் விருந்து சாப்பிட்டு போகணும். என்ன மாதிரியே இங்கே சாப்பிட்ட மாதிரியே அங்கேயும் விருந்து சாப்பிட்டு போகணும். மத்தியானம் 12 மணிக்கு மேலே போகணுன்னுவான். சொன்ன உடனே இவன் எதுக்கு சொல்கிறான்றது துர்வாசனுக்கு புரியுது. அவளை தர்மசங்கத்தில் அழுத்தணுன்ட்டு புரிஞ்சா கூட என்ன பண்ணுறார். ஆனால் அந்த மாதிரியே புரிஞ்சா கூட துர்வாசனுக்கு என்னென்னா, இந்த மற்றவளை சீண்டி பார்க்குறதுன்றது அவருக்கு பிடிக்கும். ஒருத்தர் சோதிச்சு பார்க்கறது, மற்றவளை கஷ்டப்படுத்தி பார்க்கறது, இதெல்லாம் துர்வாசனுக்கு பிடிச்ச விஷயம். அவள் சமாளிக்கிறாளா, தாக்கு பிடிச்சிட்டிங்கன்னா சந்தோஷப்படுவார். உங்களை கெடுதல் பண்ணி உங்களை கெடுக்கணுன்றது இல்லை, நீங்கள் எவ்வளோ தாக்குவீங்கன்றது செக் பண்ணுறது, உங்களை வந்து சோதிச்சு பார்க்குறது. அது மாதிரி கூட அவருக்கு உண்டு. சரி இப்படி சொல்கிறான் நேவா சொல்கிறான், சரி தர்மர் என்ன பண்ணுறான்றதை பார்ப்போம், தான் பார்ப்பேன் சொல்கிறானேன்ட்டு சரின்னுவான். தர்மர் போவார். தர்மர் இது சரி போகிறேன்ட்டு சொல்லிடுறாரா துர்வாசருக்கு இருந்துட்டு துர்வாசருக்கு பாண்டவர்கள் இருக்கிற இடத்தையும் சொல்லி விடுவான். ஆமாம், பாண்டவர்கள் இருக்கிற இடத்த சொன்ன உடனே பாண்டவர்கள் இடத்துக்கு துர்வாசர் போயிடுவார். பாண்டவர்கள் இருக்கிற புதுசாக போயிருக்கா இல்லையா, அந்த இடத்துக்கு போயிடுவார். அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துக்கு போகணுன்ட்டு சொல்லி அனுப்பிச்சுவான், போவான். இதுக்கு முன்னாடி என்னன்னா, வந்து வனவாசத்துக்கு வந்து வந்த உடனே சூரியன் வரார். சூரியன் வந்து வேலையெல்லாம் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணி, உங்களுக்கு என்ன கஷ்டம், உங்களுக்கு இது மாதிரி ஆகிடுச்சு, இவன் என் பிள்ளை கர்ணன் வேறு அந்த சைடில் இருக்கானே, நான் என்ன பண்ண முடியும், என்னால் ஒன்றும் பண்ண முடியலையே, தப்பாக இருக்கே இது, கர்ணன் இருக்கிற இடம் அது, அந்த இடத்துல இருக்கக்கூடாது, தப்பு, நான் சொன்னால் கேட்க மாட்டான், கேட்கல, அவன் யார் சொன்னாலுமே கேட்க மாட்டான், அவன் துரியோதனை விட்டு வரமாட்டான், நான் ஏதாவது உங்களுக்கு உதவி பண்ணணும்னா சொல்லுங்க, நான் வந்து பண்ணுறேன் அப்படின்வார். உடனே என்ன பண்ணுவார், மகாவிஷ்ணு இருப்பார், அவர் சொல்லுவார், நாங்கள் கூப்பிட்றோம், உன் உதவி எங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் நாங்கள் கூப்பிட்றோம். ஒன்று. ரெண்டாவது, இப்போ நீ என்ன பண்ணணும், இவள் வனத்தில் வந்து இவாளால் போய் இப்போ எங்கே பார்த்தா போய் இப்போ பிச்சை எடுத்து சாப்பிட்றதுன்றத, வனத்தில் யாரும் இல்லை, இவாளால் போய் பிச்சை எடுத்து வர முடியல, யாராவது அதிதி வந்துட்டு அவளுக்கு சாதம் போடணுன்றது ராஜாக்களோட இது ஒரு மரபு. இவாளால் அதெல்லாம் பண்ண முடியல. அதனால இவாளுக்கு சாப்பிட்றதுக்கும் அதிதிகளுக்கு போஜனம் போடுறதுக்கும் இவாளுக்கு வந்து அன்னம் வழி பண்ணணும் அப்படின்வா. உடனே சூரியன் என்ன பண்ணுவார், கையில் ஒரு அன்னபாத்திரத்தை கொடுத்து, அமுத சுரபியைக்கு அந்த அன்னபாத்திரம் அன்ன சுரபியை கொடுத்து ஒரு இதை அந்த இதை கொடுத்து, அந்த அமுத சுரபியை அன்ன சுரபியை கொடுத்து, நீங்கள் எவ்வளவு வேணாலும் இதுலேருந்து எடுத்து போடுங்க. கடைசியாக திரௌபதி சாப்பிடணும். திரௌபதி சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த பாத்திரத்தை அனுப்பி வச்சுட்டோம்னா அப்புறம் அள்ளி போதுக்கு அதுலேருந்து எதுவும் எடுக்க முடியாது, அது வராது, மறுநாள் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோ. அதே மாதிரி மறுநாள் கழிச்சுட்டு ஆச்சாரமாக எழுந்து மடியோடு போய் அதை எதையும் தீட்டுக்கிட்டு கலக்காத போய் அந்த பாத்திரத்தை எடுத்து நீங்கள் எல்லாரும் சாதம் போட்டால் வரும் அப்படின்னு சொல்லி அவர் சூரியன் கொடுத்துட்டு போயிருப்பார். அந்த பாத்திரத்தை இவ வச்சுட்டுப்பா. துர்வாசர் அங்கே தான் போவார். துர்வாசர் நேராக கிருஷ்ணனை பார்க்க, இது தர்மரை பார்க்க தான் போவார். தர்மரை பார்க்கறதுக்கு நேராக போகிறார். ராத்திரி மத்தியானம் 2 மணிக்கு போகிறார். போன உடனே தர்மர் எல்லாம் கூப்பிட்டு அவருக்கு எல்லா இதுவும் பண்ணி சுசூஷியம் பண்ணி அவருக்கு செய்ய வேண்டிய பாத பூஜை எல்லாம் பண்ணி இது பண்ணுறார். பண்ணும்போது என்ன சொல்கிறார் துர்வாசர், நாங்கள் எல்லாம் போய் குளிச்சுட்டு வந்துடுறோம், எங்களுக்கு அண்ணன் ரெடி பண்ணி வைன்னு சொல்லிட்டு போயிடுவார். எங்களுக்கு அண்ணன் ரெடி பண்ணி வை, நாங்கள் பக்கத்தில் போய் தடாகத்தில் குளிச்சுட்டு வந்துடுவோன்னு. அப்போ தான் தர்மருக்கு தூக்கி வாரி போடுவோம். என்ன இப்படி சொல்கிறாரு, இந்த நேரத்தில் எப்படி அண்ணன் கிடைக்கும், சரி பாஞ்சாலி ஏதாவது பண்ணாட்டு திரௌபதி கிட்ட சொல்லுவார். திரௌபதி ஐயோ போச்சு, மோசம் போனோம் நம்ம, இவர் துர்வாசருக்கு கோபம் வந்ததுன்னா என்ன ஆகுன்றது எனக்கு தெரியும், இவரை வந்து அது குந்திக்கு முன்னாடி அனுபவிச்சு குந்தி சொல்லியிருக்கா இல்லையா, அதனால துர்வாசர் கோபத்தில் மாட்டக்கூடாது. ஐயோ இன்னைக்கு போச்சு, இன்னைக்கு நம்ம இவ்வளோ நாள் நம்ம எடுத்த பிரதிக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். துர்வாசர் இப்போ குளிச்சுட்டு வந்த பிறகு வந்தாருன்னா அவர் வந்து 1000 பேர் 10,000 பேர் இருக்கா படைகளுக்கு, நான் எங்கேருந்து எப்படி நான் தவிர்க்குது, எல்லாத்தையும் நான் தொடச்சி வச்சுட்டேன், முடிஞ்சு போச்சு, காரியம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் சாட்டாச்சு, எல்லாத்தையும் முடிச்சு வச்சு மத்தியானம் 2 மணிக்கு வந்து இந்த பிராமணன் இது மாதிரி பண்ணுறாரு, இல்லை அவளுக்கு உள்ளுக்குள்ளே எரிச்சலாக இருக்கும். ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது, அவள் போய் குளிச்சுட்டு வந்துடலான்ட்டு போயிட்டார். அவ்வளோதான், அவள் சொல்லிட்டு போயிடுவாள். ரிஷியெல்லாம் வந்து அவளுக்கு ஏதாவது வேணும்னா இதை பண்ணி எனக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாள். அவ்வளோதான், அவளுக்கு வந்து இவாளை நம்ம சொல்கிறோமே அந்த இதெல்லாம் கிடையாது, அந்த வித்தியாசம் விகல்பெல்லாம் கிடையாது, சொல்லிட்டு போயிடுவாள். ஒரு சொல்லிட்டு போனோடனே திண்டாடுவா அவள் திரௌபதி.
திண்டாடும்போது கடைசியில் என்னன்னா, அதாவது என்னன்னா கடைசியில் எதுவுமே இல்லைன்னா இப்போ கிருஷ்ணன் தான். அது வரைக்கும் பார்க்குறது, எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறது. முதல்லயே கிருஷ்ணன்கிட்ட போகிறதில்ல. அந்த ஒரு சூழ்நிலை வந்தால் தான் கிருஷ்ணன்கிட்ட போகிறது. துச்சாதனன் வந்து துயில் வச்சப்போ கூட அவ கூட போராடுறான் ரொம்ப நேரம். ரொம்ப நேரம் போராடிட்டு அவனை இழுத்துன்னு வரேன். இழுத்துன்னு வரும்போதே கிருஷ்ணான்னு கூப்பிடல. இழுத்துன்னு வரும்போதே அவன் வந்து என்னென்னவோ நீங்கள் அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாது ராஜ தர்மத்தை எல்லாம் சொல்லிட்டு பாடுவீங்க. ஒரு கிருஷ்ணான்னு கூப்பிடல. அதே மாதிரி இதுலையும் அவன் என்னவோ யோசனை பண்ணி பார்த்துட்டு கடைசியில் ஆஹா ஆத்மா நம்மளுக்கு வந்து ஆதரவு அநாத ரட்சகன் வந்து கிருஷ்ணன் தான். கிருஷ்ணா இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னுவா. கூப்பிட்டா 5 நிமிஷத்துக்கெல்லாம் கிருஷ்ணன் தானே வருவான். ஐயோ நானே உனக்கு கூப்பிடணும்னு நினச்சேன், நீ வந்துட்ட அப்படின்னு கிருஷ்ணன்கிட்ட சொல்லுவார் திரௌபதி. சொல்லும்போது கிருஷ்ணன் என்ன பண்ணுவார், எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, ஏதாவது சாப்பிட கொடுன்னுவார். சரியாக போச்சு போ, நான் கூப்பிட்டதே உடனே நீ இங்கே மாதிரி துர்வாசர் வந்துட்டு சாப்பிட போறேன்ட்டு போயிருக்கார். அவருக்கு அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நீ முதல்ல எனக்கு பசிக்கிறது ஏதாவது கொடுன்னுவார். கிருஷ்ணன் வந்து ஒன்றுமே இல்லையா, நான் எல்லாத்தையும் அவன் சொல்லுவா திரௌபதி, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பாத்திரத்தையெல்லாம் அலம்பி வச்சுட்டேன், நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னுவா. எந்த பாத்திரம், அந்த அட்சய பாத்திரத்தை எடு அப்படின்னுவா. அந்த அன்னசுரப்பி எடுப்பா. அட்சய பாத்திரம் அன்னசுரப்பிக்கு அட்சய பாத்திரம் பேர். அந்த அட்சய பாத்திரத்துக்கு அன்னசுரப்பின்னு பேர். எடுத்த உடனே எடுத்து கொடுத்த உடனே அதை பார்த்தா அதில் ஒரே ஒரு பருக்கையில் ஒரு 2 கீரையும் ஒரு சாதமும் ஒட்டின்னு இருக்கும். அதில் அதை எடுத்து சாப்பிடுவார். சாப்பிட்டு அதை எடுத்து வாயில் போட்டுட்டு என்ன இல்லை ஒன்றும் இல்லையே, சரி பரவாயில்ல, என் பசிக்கு இது போகிறோம் அப்படின்ட்டு அதை சாப்பிட்டு அப்படி வயிற்று தடவுவார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லுவாள். அவன் வந்து உடனே அதை எடுத்து கொடுத்து அவர்கிட்ட கிருஷ்ணன்கிட்ட கொடுத்து அந்த ஒரு பருக்கையும் ஒரு கீரையும் கொடுத்து சேவிச்சுட்டு சர்வமும் கிருஷ்ணார்ப்பணம்னுவா. அவர் அதை வாயில் போட்டுடுவார், முழுங்கிடுவார், உள்ளே போயிடுவார், வயிற்று தடவிட்டு போயிடுவார். அவர் வெளியில் உட்காந்து மற்ற கதையெல்லாம் பேசிட்டுப்பார். இவளை காணுன்ன உடனே கிருஷ்ணன் என்ன சொல்லுவார், பீமனை கூப்பிட்டு நீ போய் இவரை கூப்பிட்டு வா, நம்ம துர்வாசர் அங்கே குளத்தங்கரையில் இருப்பார், குளிச்சுட்டு இருக்கார், வர சொல்லுவா. இவன் முழிப்பா, என்ன வர சொல்கிறீங்க, என்ன நீ பேசாத, நான் பார்த்துக்கிறேன், நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியுது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவார். நீ எப்போ கிருஷ்ணான்னு கூப்பிட்டியோ அபயன்னு கூப்பிட்டியோ நான் உனக்கு அநாத ரட்சகன், நான் வந்துட்டு இல்லை, நீ கவலைப்படாதுன்னு சொல்லுவார் திரௌபதி கிட்ட. நீ போய் பீமனை கூப்பிட்டு நீ போய் அவளையெல்லாம் கூப்பிட்டு வரணும். பீமன் வந்து அதெல்லாம் எதுக்கு என்னெல்லாம் கேட்க மாட்டான். அவனுக்கு வந்து தர்மரை தான் தர்மர் பண்ணக்கா அந்த சூதாடினதுல மட்டும்தான் அவர் எதிர்த்தானே வழிய, மற்றபடி தர்மருக்கு கட்டுப்பட்டவன் தான். உடனே போய் கூப்பிடுறதுக்கு போகிறான். இவன் போகிறான், இவன் கரையில் போய் அங்கே போய் பார்க்குறான், எல்லாரும் குளிச்சுட்டு இருக்கும்போது துர்வாசர்கிட்ட சொல்கிறான், உங்களை சாப்பிட வர சொன்னா அப்படின்னு. துர்வாசருக்கே ஆச்சரியப்பா இருக்கு. 1000 பேர், 10,000 பேருக்கு எங்கே சாதம் பண்ணி வச்சா, நம்ம சிஷியர்கள் 10,000 பேர் தெரியும், இதுக்குள்ளே பட்டாளா அப்படின்ட்டு சிஷியர்களை சாப்பிட போகலாமான்வா. இவர் கேட்கும்போது அவர் அந்த சிஷியர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது, எங்கள் வயிறெல்லாம் திடீர்னு ரொம்ப ரொம்பிடுது, இப்போ குளிச்சுட்டு நாங்கள் கடையில் வந்து நெத்திக்கிட்டுக்கிறதுக்குள்ளே அந்த நாங்கள் அனுஷ்டானங்களை பண்ணுறதுக்குள்ளே எங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிடுது, எங்களால் ஒரு புடி கூட சாப்பிட முடியாதுன்னுவா. ஒருத்தர் இல்லை, எல்லாருமே சொல்லுவாள். அதை சொன்ன உடனே தான் துர்வாசருக்கு நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம் அப்படின்னு புரியுறது. புரிஞ்சவொடனே எங்கள் எல்லாருமே வயிறு ஃபுல்லாகிடுது, எங்களால் சாப்பிட முடியாது, தெரிஞ்சு போச்சு, அதனால் இது வந்து அவளை வந்து நாங்கள் தெரியாத தப்பு பண்ணிட்டோம், அவகிட்ட அபவாதம் பண்ணிட்டோம், அவளை வந்து இந்த நேரத்தில் வந்து சாப்பிட வரேன்னு சொல்லி கூப்பிடக்கூடாது, சோதிச்சது தப்பு தான், அதனால் எங்களுடைய மன்னிப்பு, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், இதை வந்து தர்மர்கிட்டையும் பாஞ்சாலிகிட்டையும் சொல்லிவிடு, நான் மன்னிப்பு கேட்டேன், நான் கிளம்புறேன், எனக்கு வந்து அங்கே வந்து அவர்கிட்ட தர்மரை பார்க்கறதுக்கு எனக்கு மூஞ்சி இல்லை, சாப்பிட வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், எல்லாம் பண்ணி வச்சிருக்கா, அதை வந்து அவள் பண்ணி வச்சிருக்கேன், உட்காடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே சாப்பிடலன்னா அது இலையில வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதெல்லாம் தப்பு இருக்குது, இலையில வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதும் ஒரு அது அந்த இடத்துல சொல்கிறேன், அதெல்லாம் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு போயிடுறான். போய் அவர் துர்வாசர் ஓடி போயிடுறார். அவர் பாட்டுக்கு அப்படியே போய் எல்லாரும் விட்டா போறோன்ட்டு அப்படியே போயிடுவார். போன உடனே நம்ம துரியோதனன் கேட்டு வந்து இவாளை டெஸ்ட் பண்ணது தப்புன்றதை உணர்ந்துருவார். அப்புறம் பீமன் வருவான், பீமன் வந்து சொல்லுவான் கிருஷ்ணன்கிட்ட இது மாதிரின்னு. அப்போதான் பாஞ்சாலிக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு. ஓஹோ, இந்த ஒரு பருக்கையும் ஒரு கேள்வி, கிருஷ்ணா எப்படி நீ அவளை அமிச்சன்னுவா. நீ தான் எனக்கு கொடுத்திய சாப்பிட, நீ நான் என்ன கொடுத்தேன், ஒன்றும் கொடுக்கல, நான் தான் நீ வந்து பாத்திரத்துல இருந்து ஒரு பருக்கையும் ஒரு கீரையும் எடுத்து என் கையில போட்டிய அப்படின்னுவார். அப்பதான் கிருஷ்ணனுக்கு பாஞ்சாலிக்கு புரியும், நம்ம கிருஷ்ணான்னு கூப்பிட்ட உடனே வந்தார் கிருஷ்ணர், நம்மளை காப்பாற்ற தான் வந்திருக்காரு. ஆனால் வந்த உடனே கிருஷ்ணன் வந்து அப்படிதான் காப்பாற்ற தான் பண்ணுவார் எல்லாம், ஆனால் திடீர்னு ஒரு கபட நாடகம் ஆடுவார், இவாளை கொஞ்சம் பயமுறுத்துவார், அது மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு. எல்லாம் கிருஷ்ணா உன்னுடைய இதுவே லீலைகளே தனி, நீ என்ன பண்ணுறேன்னு தெரியல, ஆனால் நல்லது தான் பண்ணுறேன், நீ என்றைக்கும் எங்கள் கூடயே இருக்கணும், உன்னோட துணை இல்லாத நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்வார். அப்போ கிருஷ்ணன் சொல்லுவார், நான் இன்னைக்கு உங்க கூட கடைசி வரைக்கும் இருப்பேன், கவலையே படாத அப்படின்னு பாஞ்சாலியை சொல்லுவார். பாஞ்சாலி கிட்ட சொல்லிட்டு கிருஷ்ணன் என்ன பண்ணுவார், இந்த அவர் போயிடுவார். இப்படியாக அவ துர்வாசனை அந்த இடத்துல சமாளிச்சா. நாளைக்கு இன்னொரு கதையை பார்ப்போம். தேங்க்யூ.